அனைவருக்கும் அன்பான வணக்கம். உங்கள் ருத்ரா பேசுறேங்க. அடிப்படை வர்மம் இந்த வகுப்புல நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரி செய்வது எப்படி? சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த காலத்துல அந்த அளவுக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கு. காரணம் நம்மளுடைய வாழ்வியல் முறை, உணவு முறை மற்றும் மருத்துவ முறை. இந்த மூணுமே நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மருந்து நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அதன் மூலமாக என்ன நன்மை கிடைக்கிறது, என்ன தீமை கிடக்கும், அதாவது அந்த தீமை என்ன, உடம்பு எதனால பாதிக்கப்படுது, இல்லை இதை சாப்பிட்டா பாதிக்கப்படுமா அப்படின்னு யாருமே பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. கண்ணா மூடிக்கிட்டு சாப்பிட்றது. இதுல ரொம்ப ஆச்சரியப்படுறது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில போய் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஆகட்டும், பர்கர், பிஸான்லாம் சொல்லக்கூடாது. ஒரு பாட்டிமா வருவாங்க, பிசாசை சாப்பிடுதும்பாங்க. அது அவங்க ஒரு ஆரம்பத்துல சொன்னாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா உடம்ப நம்ம அந்த அளவுக்கு குப்பமேடு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேக்சிமம் மக்கள், அதிகப்படியான மக்கள் குப்பமேடு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் சிறுநீரகத்தோட பாதிப்புங்கிறது அதிகமாகிட்டு இருக்கு. நானு பர்கர்லாம் சாப்பிட்றது இல்லையே, அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றதுலே நினைப்பாங்க. ஆனா டீ காஃபிக்கு என்ன எடுத்துக்கிறீங்க? ரஸ்க் எடுத்துக்கிறீங்க, பிஸ்கட் எடுத்துக்கிறீங்க, கண்ணை மூடிட்டு ஆங்கில மருந்துகள். அவங்களே சொல்லுவாங்க, இது அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்னி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அதே மருந்துகள்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை யாருமே கவனிக்கிறது இல்லை. ஆனா இதே இயற்கை முறையில ஒரு உணவை சாப்பிடுங்க. உணவு தான் நம்ம சொல்லுவோம், இதை சாப்பிடுங்கன்னா நான் இந்த மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், இது ஏதாச்சும் பாதிப்பு கொடுக்குமான்னு கேள்வி கேட்பீங்க. அப்ப அவங்களோட அறியாமையை நினைச்சு என்ன செய்யறதுன்னே நமக்கு தெரியாது. சிரிக்கிறத தவிர வேற வழி இல்லை. கண்ணா மூடிக்கிட்டு கடையில ஹோட்டல்ஸ்ல போய் தந்தூரி வகைகளாகட்டும், சைனா வகைகள் உணவுகளாகட்டும், இன்னும் ஃபாஸ்ட் ஃபுட்ல பானிபூரியில இருந்து இன்னும் ஏதோ வாய்க்கே நுழையாத பெயர்களை சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் நேரம் கட்ட நேரத்துல சாப்பிட்றது, இதுல மூலமாகலாம் நம்ம உடம்பு பாதிக்க வச்சுக்கணும். ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு முறையை நீங்க எடுத்துக்கங்க, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அப்பதான் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ரொம்ப விரிஞ்சுக்கிட்டு வரும் கண்ணுல. இந்த சாப்பிட்றதுனால ஏதாவது பாதிப்பு வருங்களா? கிட்னிக்கு நான் ஏற்கனவே மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், இல்லை சுகருக்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஹார்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன், இதை சாப்பிட்றதுனால எனக்கு ஏதாவது பக்க விளைவு வருமான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அறியாமையில இருக்காங்க. இப்ப நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல மட்டும் இல்லை, வாழ்வியல் முறையிலும் அதே மாதிரி மருத்துவ முறையிலையும் நம்ம கவனமா இருக்கணும். மருந்துகள் எடுக்கவே கூடாதுன்னு நான் சொல்லல, தேவையான பொழுது பயன்படுத்துங்க. மருந்து மட்டும் தொடர்ந்து நீங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு வரையினாலே அது எப்படி அந்த நோயை குணப்படுத்தும்? சுகர் ஆகட்டும், பிபி ஆகட்டும், அந்த நேரத்துக்கு நீங்க எடுத்துக்கங்க. கட்டுப்பாட்டுக்குள்ள சமநிலைப்படுத்துற மாதிரி உங்களோட வாழ்வியல் முறை, உணவு முறை மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில வந்துருங்க. அவசரத்துக்கு பயன்படுத்திட்டு ஒரு மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ, அதிகபட்சம் 3ல இருந்து ஒரு 6 மாசம் கூட நீங்க பயன்படுத்துங்க. ஏன்னா நீங்க வருடக்கணக்குல மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதன் காரணமாக அடுத்து உங்களுக்கான பாதிப்பு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சிறுநீரகத்துல, கிட்னில தான் பிரச்சனை வந்து நிக்குது. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. கிட்னி ஸ்டோன் இல்லைன்னா டயாலிசிஸ், இந்த 2 பிரச்சனையில வந்து நிற்கும். எத்தனை பேர் நீங்க அனுபவப்பூர்வமா உங்க பக்கத்துல இதே மாதிரி சூழல்கள் இருக்கிற மக்களை சந்திச்சிருக்கீங்க, பார்த்துருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. அப்ப உணவு முறைகளை நீங்க கவனமா இருக்கணும். எல்லா விதமான நோய்க்கும் அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, வயிற்றை சுத்தமா வச்சுக்காது மட்டும்தான். அதன் காரணமாகத்தான் ரத்தத்துல அதிகப்படியான கழிவுகள் தெரியுது. வயிறை சுத்தமா வச்சிருக்கும் பொழுதே ரத்தத்துல கழிவுகள், அழுக்குகள் சேரவே சேராது. வயிறு சுத்தமா வச்சுக்காத காரணத்தினால ரத்தத்துக்கு அந்த அழுக்குகள் போய் சேருது. அப்ப முதல்ல அடிப்படை என்ன? ஒரு நாளைக்கு 2 முறை வயிறு சுத்தப்படுத்துங்க, மலம் கழிச்சிருங்க, சிறுநீரை அடக்கி வைக்காதீங்க. 2 முறை வருதா இல்ல 10 முறை வருதா போயிடுங்க. இதெல்லாம் இன்னைக்கு காத்தடி காலம் வருது, குளிர்காலத்துல, மழை காலத்துல அதிகப்படியான சிறுநீர் வரத்தான் செய்யும். ஏன்னா நம்மளோட தோல் மண்டலத்தின் மூலமாக வியர்வை சுரப்பிகளுக்கு வேலை குறைவாகும். குளிர்காலத்துல அதோட வேலை குறைவாகும்னா வியர்வையை வெளியில தள்ளாது. அப்ப அந்த காலகட்டத்துல சிறுநீர் வழியாகத்தான் நம்மளுடைய கழிவுகள் வெளியேறும்.
பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்ணாங்க, சிறுநீரை அடக்கி வச்சுக்கிறாங்க. அதன் மூலமா தான் நோய் தொற்றுங்கிறது அதிகமாகுது, சிறுநீரகம் பாதிக்கப்படுது. பெண்கள் இந்த வேலையை அதிகமா செய்யறதுனால அவங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, இடுப்பு வலி, முதுகு வலி வருது. இதன் காரணமாகவே வெரிகோஸ் வெயின், கெண்டக்கால் வலி, குதிக்கால் வலி வருது. இந்த அடிப்படையை சரி பண்ணாம நோய்கள் வந்துட்டு அந்தந்த நோய்க்கு நம்ம மருந்து எடுத்துக்கணும். நம்ம புரிஞ்சுக்க தவற விட்டதே இதுதான். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வெயில்ல போயிட்டு வந்தா தலைவலிக்கும். அப்ப அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணணும், வெயில்ல போறதை தடுக்க கூடாது. போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைவலி மாத்திரை சாப்பிடுவாங்க. வெயில்ல போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு ஏன் தலைவலி வருதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும். உடல்லையும் அதிகப்படியான உஷ்ணம் தாக்குதல் இருக்கு. அந்த பித்தத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணல. அதனால வெளியில வெயில போயிட்டு இருந்தனால மறுபடியும் அந்த பித்தம் அதிகமாவதன் மூலமாக தலை சுற்றலோ தலைவலியோ வருது. அப்ப பித்தத்தை நீங்க குறைக்கணும். அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு சிலர் சாப்பிடாம வேலைன்னு போயிட்டு வந்தாங்கன்னா, சரியா சாப்பிடாம இருந்தாங்க, அதிகமான பட்னியோட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தலைவலி வரும். அந்த நேரத்துல மருந்து எது? தலைவலி மாத்திரையா இல்ல சாப்பாடா? இப்ப ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டா மட்டும்தானே அந்த பசி சரியாக அந்த தலைவலி உங்களுக்குள்ள குறையும். ஆனா மக்களோட புரிதல் இப்ப இருக்கு, தலைவலி வந்துருச்சு அதனால ஒரு மாத்திரையை முதல்ல போட்டுக்கிறேன், இல்ல தைலத்தை தடவிக்கிறேன். மாத்திரை போட்டுட்டோ இல்ல தைலத்தை தடவிட்டோ அப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தலைவலி சரியாகுமா? பசி உணர்வை சரி செய்யற மாதிரி உணவு சாப்பிடணும்ல. அப்ப அந்த இடத்துல உணவு தான் மருந்தா வேலை செய்யும். இதே மாதிரிதான் குதிங்கால் வலி இருக்குன்னா பாதத்துக்கு மட்டும் நீங்க ஏதாவது ஒரு மருந்தோ மாத்திரையோ வெளிப்பூச்சாகவோ உள் மருந்தாகவோ எடுத்துக்கிட்டா எப்படி சரியாகும்? ஏன் குதிங்கால் வலி வருது? வாதம் அதிகமானதுனால வருதா, வாதம் குறைஞ்சதுனால வருதா, இல்ல நரம்பு பிரச்சனைனால வருதா, இல்ல ரத்தத்துல அதிகமான கழிவு தேங்குவதன் மூலமாக வருதா, இல்ல கிட்னிக்கு பாதிக்கப்படுற மாதிரி நம்ம மருந்து மாத்திரைகள் எடுத்ததுனால குதிங்கால் வலி வருதா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாத்திரைகள்ல அளவா எடுத்துக்கிட்டு உணவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நம்ம முழுமையான ஒரு பலனை பார்க்க முடியும். ஒரு இடத்துல வலி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த வலி இருக்கிற இடத்துக்கு கவனிப்பு கொடுக்கறத விட்டுட்டு அந்த வலி எதனால வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு சரியான மருத்துவ முறையை மேற்கொள்ளணும். இதுதான் நான் சொல்ல வருது. இப்ப கிட்னி பிரச்சனை வந்துருச்சுன்னு நம்ம யோசிக்கிறத விட கிட்னி பிரச்சனை வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சிறுநீரை சரியா போயிருக்க மாட்டோம், மலம் கழிக்கிறத சரியா செஞ்சிருக்க மாட்டோம். ஒரு நாளைக்கு 2 முறையாவது இல்ல 1 முறையாவது மலத்தை வெளியில தள்ளுறதுக்கு அந்த கழிவுகளை வெளியேற்றதுக்கு எந்த இதுவும் நம்ம உணவுல அக்கறையோட இருந்திருக்க மாட்டோம். ரத்தத்துல கழிவுகள் அதிகமா இருக்குதுன்னா அதை வெளியேற்றுறதுக்கு எந்த வேலையும் செஞ்சிருக்க மாட்டோம். உடல்ல பித்தம் அதிகமாகுது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு எந்த வேலையும் செஞ்சிருக்க மாட்டோம். அப்ப இந்த மாதிரி இது வரையில இவங்களுக்குள்ள என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா பய உணர்வு அதிகமாகும், தன்னம்பிக்கை குறையும். இந்த வேலையை நம்ம செஞ்சிருவோமா செய்ய மாட்டோமா அப்படிங்கிற அந்த குழப்பம் அதிகமாகும். நிறைய அன்பர்கள் ஒரு வேலையை எடுத்து அதுல வெற்றி அடைய முடியாம தயக்கத்தோட இருப்பாங்க. ஒரு சிலர் மத்தவங்ககிட்ட பேசுறதுக்கு தயங்குவாங்க, பழகிறதுக்கு தயங்குவாங்க, ஆனா ஒரு இடத்துக்கு போறாங்க அட்ரஸ் கேட்கறதுக்கு தயங்குவாங்க. அந்த தயக்கம் எதனால வருதுன்னா சிறுநீரகத்துல நீங்க கழிவை அதிகமா சேர்த்து வச்சிருக்கீங்க. அந்த கழிவை வெளியேற்றணும். அந்த கழிவை வெளியேற்றிடுச்சுன்னா உங்களுக்கு பய உணர்வு குறையும். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, குழந்தைகளை ரொம்ப கோவப்பட்டு திட்டிட்டீங்க இல்ல அடிச்சிட்டீங்கன்னா அவங்க ரொம்ப பயப்பட்டாங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, சிறுநீர் கழிச்சிருவாங்க. பயந்தாங்களி அப்படியே ஜட்டியோடவே மூத்திரம் போயிட்டான் பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க கிராமத்து பகுதியில், கேள்விப்பட்டிருப்பீங்களா? மனசுல பயம் அதிகமாக சிறுநீரகத்தோட வேலை குறையும். அங்க அதனுடைய கழிவுகள் எல்லாமே தேங்க ஆரம்பிக்கும். இப்ப பயத்தை நீங்க குறைக்கணும்னா சிறுநீரகத்தை சரியா வேலை செய்யற அளவுக்கு நம்ம உணவு முறைகளை எடுத்துக்கணும். உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணணும். நான் ஒவ்வொரு வீடியோலையும் திரும்ப திரும்ப சொல்றது கழிவு வெளியேற்றணும். அதுதான் நமக்கு அடிப்படையே. அந்த அடிப்படையை யாரும் இப்ப செய்யறது இல்லை. சிறுநீரக சம்பந்தப்பட்டவங்க
மன்னிச்சிருங்க, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கடல் நீரிலையோ இல்ல ஆற்று நீரிலையோ 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது குளிக்கிறத கொஞ்சம் வழக்கப்படுத்தி பாருங்க. கொஞ்சம் உடல்ல நல்ல மாற்றங்களே தெரியும். உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும். இது ரொம்ப ரொம்ப அடிப்படை. அடுத்தது உணவு முறைகளை நீங்க எந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, காட்டு யானை அரிசி. இத காலையில டீ காஃபியை தவிர்த்துட்டு டீ காஃபிக்கு பதிலாக காட்டு யானை அரிசி கஞ்சி நீங்க எடுத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்துதான் ஆகணும். அடுத்ததாக உணவுகள்ல முடிஞ்சால் கோதுமை இருக்கு பாத்தீங்களா, கோதுமைய முளைக்கட்டணும். முளைக்கட்டிட்டு அந்த புல்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே இந்த அளவுக்கு உயரமா வளரும். அது வந்ததுக்கு அப்புறம் அதை கட் பண்ணிட்டு அதை ஜூஸ் அடிச்சு அதை வடிகட்டி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நீங்க குடிக்கணும். சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப அதிகமானதுக்கு அப்புறம் சொல்றேன். எத்தனை நாளைக்கு எடுத்துக்கணும் இந்த ஜூஸ்னா? ஒரு வாரம் 5 நாட்கள் மட்டும் எடுத்துக்கணும். ஒரு மாசத்துல 5 நாட்கள். அதுலயே உங்களுக்கு சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா வேண்டாம், விட்டுருங்க. அடுத்தது வாரத்துல 1 நாள் இல்ல 2 நாள் ஆகுது கொத்தமல்லி இலைய அப்படியே மிக்சியில போட்டு அரைச்சு வடிகட்டி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கணும். இல்ல நான் கோதுமை ஜூஸையும் எடுத்துக்கிறேன், கொத்தமல்லியும் எடுத்துக்கிறேன்னா இது காலையில எடுத்துக்கோங்க, அது மதிய நேரத்துல ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு அப்புறம் அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. கொத்தமல்லி ஜூஸை நீங்க தினமும் குடிக்கிறதுனால தப்பு இல்லை. கோதுமை ஜூஸ்ங்கிறது அந்த கோதுமை புல்லோட அந்த ஜூஸை நீங்க வாரத்துல 5 நாள் மட்டும் போதும், மன்னிக்கவும் மாதத்துல 5 நாட்கள் மட்டும் போதும். இந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் மண் பாதையில மணல்ல ஒரு 5 நிமிடமாவது நடக்கணும். செருப்பு, சாக்ஸ், ஷூ எதுவுமே போடாம, சாக்ஸ் போட்டுட்டு ஒரு சிலர் நடப்பாங்க, வேண்டாம் சாக்ஸை எடுத்துருங்க. பாதம் மண்ணில் படணும், அந்த மாதிரி மண்ணில் ஒரு 5 நிமிடம் மட்டும் நடந்துருங்க போதும். ஓகேங்களா? அடுத்து வர்ம புள்ளிகளை நீங்க எதை தூண்டணும். இதை எந்த கையில வேணாலும் நீங்க செய்யலாம். வலது கையிலையும் செய்யலாம், இடது கையிலையும் செய்யலாம். ஓகேங்களா? இந்த கையோட நடுப்பகுதி எந்த விரல வேணாலும் பயன்படுத்தி நீங்க தூண்டிக்கலாம். குறைஞ்சபட்சம் இது 3 நிமிஷம் செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். மற்ற ஒரு சில வர்ம புள்ளிகளை நான் என்ன சொல்லியிருப்பேன்னு கேட்டீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 2 நிமிஷமே போதுமானதுன்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த தூண்டுதல் சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு மட்டும் உறுதியாக குறைஞ்சபட்சம் 3 நிமிஷம் இருக்கணும். 3ல இருந்து 10 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த புள்ளின்னு பாத்தீங்கன்னா, இந்த மணிக்கட்டுக்கு மேல நடுப்பகுதியில இங்கேயும் 3 நிமிடம் வைக்கணும். இது 2வது புள்ளி. இதுல ஒரு சிலர் இப்படி வைக்கலாமான்னு கேட்பீங்க, கூடாது. முதல்ல இந்த புள்ளியை தூண்டணும், அடுத்தது இந்த புள்ளியை தூண்டணும். அடுத்ததாக கையை இப்படி மடக்கிக்கீங்க. நீங்க எப்படி வேணாலும் மடக்கிக்கலாம், ஆனா இந்த மாதிரி மடக்கிக்கணும். பெருவிரல் உள்ள போகணுமான்னு ஒரு சிலர் கேட்பீங்க, பெருவிரல் வெளியில வரணுமான்னு கேட்பீங்க, அது உங்களோட விருப்பம். இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு இந்த இடத்துல எந்த விரலை வேணாலும் நீங்க வச்சு தூண்டிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல 3 நிமிடம் கொடுக்கணும். அதன் பிறகு 4வது புள்ளியாக பாருங்க, முழங்கை இருக்குல்ல, உள்பக்கம் நல்லா பாருங்க, உள்பக்கம், அதாவது இந்த சுண்டு விரல் பக்கம். சரிங்களா? சுட்டு விரல், சுண்டு விரல்னு சொல்லுவீங்களா, இந்த விரல் பக்கம் மடக்கிக்கிட்டு இந்த இடத்துல இந்த தூண்டுதல் நீங்க கொடுக்கணும். கை நீங்க இப்படியும் மடக்கிக்கலாம், இல்ல இப்படியும் வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். சரிங்களா? இந்த மாதிரி இதுவும் 3 நிமிடம் கொடுக்கணும். 4வது புள்ளி. அடுத்தது 5வது புள்ளி மிக மிக முக்கியமானது. கையோட இந்த பின்புற பகுதிகள்ல இந்த நடுவிரல் இருக்கு பாத்தீங்களா, அந்த நடுவிரலுக்கு அந்த இடைப்பட்ட பகுதி இந்த இடத்துல எண்ணெய் தேய்க்கணும். எந்த எண்ணெய் வேணாலும் தேய்ச்சிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் கூட தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நல்ல ஒரு சாதாரண அழுத்தம். நல்ல அழுத்தம்னா ரொம்ப வலி இருக்கிற மாதிரி வேண்டாம், சாதாரண அழுத்தம்.
அதுல இன்னும் கவனிக்க வேண்டியது, மேல இருந்து வரையில அழுத்தம் கொடுக்கணும். கீழே இருந்து மேல போகல அழுத்தமே இல்லாம பூ மாதிரி போகணும். மறுபடியும் மேல இருந்து கீழே வரும் பொழுது அழுத்தம் கொடுக்கணும். மேல கை போகல பூ மாதிரி போகணும். இந்த கையை நீங்க இப்படியும் வச்சுக்கலாம், இல்ல கையை இப்படி கீழே தொங்க போட்டு நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? நான் மேலேயும் சொல்றது, நீங்க விரல் பக்கம் மேல ஏறதை தான் நான் கணக்கு சொல்றேன். கீழே வச்சுக்கிட்டு இது மேல எது கீழேன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். விரல் பக்கம் மேல ஏறதான் மேலே ஏற்றுறது. அதுக்கப்புறம் கீழே இருந்தது இப்படி கீழே இருக்காது. அது மட்டும் நல்லா கவனத்துல வச்சுக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு தான் நீங்க இதை செய்யணும். தேங்காய் எண்ணெய் கூட வச்சுக்கலாம், வறுமை எண்ணெய் வச்சுக்கலாம், இல்ல மூட்டு வலிக்கு நீங்க வேற ஏதாவது எண்ணெய்கள் வச்சிருக்கீங்கன்னா எண்ணெய் வச்சுக்கலாம். வெறும் கையோட நீங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த நரம்பு பகுதிகள் அதிகமாக சூடேறி நமக்கு உடல்ல அதிகமான சூடு ஏற்படும். அதனால அந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு செய்யும் பொழுதுதான் முழுமையான பலனை நீங்க பார்க்க முடியும். இதுவும் 3 நிமிடம் குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் 5 நிமிடத்துக்கு மேல வேண்டாம். மற்ற புள்ளிகள்லாம் அதிகபட்சம் 10 நிமிடம் நீங்க வச்சா போதும். ஓகேங்களா? சரிங்களா? இதெல்லாம் 5 நிமிடம் வச்சா போதும். மன்னிச்சுங்க, அதிகபட்சம் 10 நிமிடம் வரைக்குமே வைக்கலாம். 3 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் வரைக்கும் வைக்கலாம். இந்த ஒரு இது மட்டும் அழுத்தம் கொடுக்கறது மட்டும் 3 நிமிடத்துல இருந்து 5 நிமிடம் வரைக்கும் தான் நம்ம கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வெறும் நீங்க புள்ளிகளை மட்டும் அழுத்தம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா முழுமையான பலனை பார்க்க முடியாது. கழிவுகளை வெளியேற்றணும். அடுத்தது உணவுகள்ல நான் சொன்னதை எடுத்துக்கணும். 3வது வர்ம புள்ளியை தூண்டி விடணும். இந்த 3ஐயும் நீங்க செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும். நிறைய அன்பர்கள் டயாலிசிஸ் செய்யறதுல இருந்து அது படிப்படியா குறைஞ்சிட்டு வந்திருக்கு. திடீர்னு அதிரடி மாற்றம் எதிர்பார்க்காதீங்க, கிடைக்காது. வர்ம மருத்துவத்துல ஏன்னா ஜீபூமா போறதுக்குலாம் இங்க ஒண்ணுமே இல்லை. எத்தனை வருடங்களாக நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டு உடம்புல அத்தனை கழிவுகளை சேர்த்து வச்சிருக்கீங்க. அது ஒரே நாள்ல 2 நாள்ல எப்படி சரியாகும்? நிறைய பேர் சொல்றதே அதுதான். வர்மத்துல 2 நாள்ல சரியாயிரும், 3 நாள்ல சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒரு எதிர்பார்ப்போட வருவாங்க. ஏங்க எனக்கு 2 நாள்ல சரியாகாதான்னு கேட்பாங்க. எத்தனை வருட கால பிரச்சனைய நீங்க எத்தனை வருடங்களாக உடம்ப கவனிக்காம வச்சிருக்கீங்க? எவ்வளவு நாட்களாக உடம்புக்கு தேவையற்ற மருந்துகளை குப்பையா உள்ள தள்ளியிருக்கீங்க? அப்ப அந்த இடத்துல நம்ம இதெல்லாம் கவனிக்கணும். வர்மம் உடனடியாக வேலை செய்யும்னா தற்காப்பு கலைகளுக்கு உடனடியாக வேலை செய்யும். அடுத்தது கீழே விழுந்திருக்கீங்க, தெரிஞ்சோ தெரியாமல கீழே விழுந்துட்டீங்க, ஒரு சில வர்மங்கள் அடிபட்டுருச்சு. அப்ப அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா உடனடியாக அவங்கள சரி செய்ய முடியும். நாள்பட்ட நோய்களுக்கு உடனடி பலன்ங்கிறது அந்த அளவுக்கு கிடைக்காது. இது என் அனுபவம் உண்மை. என் அனுபவத்துல நான் பார்த்ததை சொல்றேன். இன்னொன்னு, உள் மருந்து எதுவுமே கொடுக்காம நம்ம கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். எந்த விதமான வர்ம உள் மருந்துவே சொல்லல. உள் மருந்துகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. சிந்தாமணி மருத்துவத்திலேயோ ராமநார் மருத்துவத்திலேயே அந்த அளவுக்கு நிறைய இருக்கு. சித்த மருத்துவத்திலேயும் நிறைய இருக்கு. வர்ம மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமாக பலன் தரக்கூடிய உள் மருந்துகள் ராமநார் மருத்துவத்துல அந்த அளவுக்கு இருக்கு. சித்த மருத்துவத்தை விட ஒரு படி மேல இல்ல, 10 படி மேல ராவண மருந்துகள் வேலை செய்யும். அந்த மருத்துவத்தை பயன்படுத்தவங்களுக்கே தெரியும். அந்த முறையில மருந்துகள் நீங்க தயாரிச்சு உள் மருந்தாக கொடுக்கும் பொழுது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். நான் எந்த மருந்துமே கொடுக்காம உங்களுக்கு உணவின் மூலமாகவே சரி செய்யறதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கேன். இதை நீங்களும் செஞ்சுக்கலாம். மற்றவர்களுக்கு சிகிச்சைக்காகவும் செய்யலாம். வீட்டில் இருக்கிற நண்பர்களுக்கும் நீங்க செய்யலாம். இதன் மூலமாக எந்த விதமான பாதிப்புகளும் பக்க விளைவுகளும் வராது. கழிவுகளை சரி பண்ணணும், உணவுகளை எடுத்துக்கணும். அதன் பிறகு இந்த வர்ம புள்ளிகளை தூண்டி விட்டு பாருங்க. அற்புதமான பலனை நீங்க பார்ப்பீங்க. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கு உணவு முறைகளை ரொம்ப கவனம் செலுத்தணும். அனைவருக்கும் அன்பான நன்றிகள்.